ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவ மகிமை. மகிமை நிறைந்த தேவன் ஒரு மனிதனோடு வாசம் செய்வார் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த மகிமையின் பிரதிபலிப்புகள் வெளிப்படவே செய்யும். மகிமை வெளிப்படுதல் என்றால் என்ன? சாதாரணமாக உலக மனிதர்களிடம் எவைகளை காண முடியவில்லையோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் பிறர் காண வேண்டும். சாதாரணமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவைகள் கூடாதவைகளாக எண்ணப்படுகின்றதோ அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். இதுதான் தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் அனுபவம். சமுதாயத்தில் சாதாரணமாக மக்களிடம் அன்பு, உண்மை, நேர்மை, தாழ்மை, பொறுமை, இரக்கம், அர்ப்பணிப்பு, இச்சையடக்கம் போன்ற நற்பண்புகளை பார்க்க முடியவில்லை. அவர்களால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை அல்லது சரியான ஒரு கொள்கை சார்ந்த மேன்மையான வாழ்க்கையை வாழ இயலவில்லை. ஏனென்றால் தேவன் அவர்களோடு இல்லை. எனவே தெய்வீகமாக எதையும் அவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தேவன் நம்மோடு இருப்பாரானால் ஜனங்கள் எவைகளை பிறரிடம் பார்க்க முடியவில்லையோ அவைகளை நம்மிடம் பார்க்க முடியும். ஆபிரகாமோடு மகிமையின் தேவன் இருந்தார். எனவே ஆபிரகாமிடம் கீழ்ப்படிதல், விட்டு கொடுத்தல், விரோதித்தவர்களுக்கு உதவி செய்தல், பொறுமை, நீடிய சாந்தம் போன்ற அநேகரிடம் பார்க்க முடியாத உயர்ந்த சுபாவ நிலைகளை அவனிடம் பார்க்க முடிந்தது. யோசேப்பு ஒரு சாதாரண அடிமையாகத்தான் எகிப்தில் இருந்தான். ஆனால் அவன் பணிபுரிந்த வீட்டில் அந்த எஜமான் அநேகரிடம் பார்க்க முடியாத உண்மை, உத்தமம், கடுமையான உழைப்பு, நம்பகத்தன்மையுடைய வாழ்க்கை ஆகியவற்றை பார்த்தான். ஆகவே இவர்கள் தேவனோடு இருந்த காரணத்தினால் மற்றவர்கள் அவர்களிடம் விசேஷித்தமானவைகளை காண முடிந்தது. இதுதான் தேவ மகிமை வெளிப்படும் அனுபவம். ஜனங்கள் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றார் இயேசு. கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை உடையவர்கள் அல்லது கிறிஸ்துவோடு வாழ்கின்றவர்கள் என்று அர்த்தம். ஆனால் கிறிஸ்துவோடு வாழ்கின்றவர்களாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ அறிக்கை செய்கின்ற நம்மிடம் கிறிஸ்துவின் மகிமையை பிறரால் பார்க்க முடிகிறதா? நம்மிடம் பிறர் விசேஷமான குணாதிசயங்களையும் வித்தியாசமான வாழ்க்கை முறையையும் பார்க்க முடியவில்லை எனில் அதற்கு 2 காரணங்கள் இருக்க முடியும். 1, தேவன் நம்மோடு இராமை. 2, விசுவாசமின்மை. நாம் தேவனை தேட வேண்டிய விதமாக தேடி நம்முடன் அவரை உண்மையிலேயே இருக்கிறவராக காண வேண்டும். 2வதாக மகிமையின் தேவன் நம்முடன் இருக்கின்றார் என்ற விழிப்புணர்வு சார்ந்த விசுவாச செயல்பாடுகள் நம்மிடம் காணப்பட வேண்டும். சிந்தனைக்கு: இறைவனை இதயத்தில் நினைப்பதல்ல, இறைவனின் இதயத்தில் நீ நிலைப்பதே இறை வாழ்க்கை. இறைவனை இதயத்தில் நினைப்பதல்ல, இறைவனின் இதயத்தில் நீ நிலைப்பதே இறை வாழ்க்கை.